தமிழ்ல வழிபாடு செய்வதற்கு எதிரான ஒரு கூட்டம் தமிழ் கடவுளை போற்றுகிறேன்னு சொன்னா அதை எப்படி நம்ப முடியும்? நீ தமிழே வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றிய, சமஸ்கிருதத்துல தான் வழிபாடு செய்யப்பட வேண்டும். முருகனுடைய பெயரையே நீ சுப்பிரமணியன் மாத்துற, ஸ்ரீ சுப்பிரமணிய அப்படின்னு மாத்துற, எல்லாத்தையுமே சுப்பிரமணியன் மாத்துற. அப்ப எல்லாவற்றிலையுமே உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், முன்னாடி அதிமுக அமைச்சரா இருந்த மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு, இது பாரத பண்பாடு. டேய், நீ தமிழ் தாய்க்கு பிறந்தியா? பாரத தாய் எப்படா வந்துச்சு இந்த நாட்டுக்கு? பாரத தாய் எப்ப வந்தாங்க? இந்த மண்ணிலே பாரத தாய் என்கிற சொல் எப்போது வந்தது? பாரத பண்பாடு என்று சொல்வதன் மூலமாக RSS சேவகம் செய்கிற வேலையை மாஃபா பாண்டியராஜன் போன்ற ஆரிய கைக்கூலிகள் RSS கைக்கூலிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. எம்ஜிஆரை பின்பற்றக்கூடியவன் சொல்லக்கூடிய அதிமுகவில் இருந்து போய் வேட்டியை கட்டிக்கிட்டு நீ போய் RP உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, உங்களுக்கு வெக்கமான சூடு சொர்ணம் இருக்கா? உங்களுக்கு அட மானம் கட்டவங்களா? உங்களுக்கு வேட்டி எதுக்குடா? மானம் கட்ட போயிருங்களா? நீ போய் அங்க நிக்கிற அண்ணாவை குறித்து தவறாக படம் போடுகிற இடத்துல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் நான் என்ன கேட்கிறேன், ஒரு முளம் கயிறு கிடைக்கல உனக்கு தூக்குல போட்டு தொங்குறதுக்கு? நான் வாங்கி ஏற்பாடு பண்ணி உனக்கு அனுப்பவா? எதுவுமே தெரியாத தத்தி மாதிரி பெரியார் தான் எனக்கு கொள்கை தலைமை. ஆனா பெரியாரை பத்தி எவன் கவலைப்படுத்தினாலும் நான் காது கேட்காத மாதிரி இருப்பேன், கண்ணு தெரியாத மாதிரி இருப்பேன், கண்ணிருந்தும் குருடராய் காது இருந்தும் சவுடராய் மாதிரி நான் இருப்பேன் என்று விஜய் இருக்கிறார். விஜயோட இந்த நடிப்பெல்லாம் கேமரா ஸ்டார்ட், கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற இடத்துல மட்டும் நீ நடிக்கணும். நீ அரசியல்ல டபுள் கேம் ஆடுனேன்னா டூயல் கேரக்டர்லாம் நீ சினிமால வச்சு நீ இந்த அரசியல் என்று வருகிற போது யாரின் பக்கம் நீ நிற்கிறாய் என்பதை தெளிவுபடுத்தணும். அதனால விஜயினுடைய அரசியல் பெரியார் தான் எனக்கு கொள்கை தலைவர் என்று சொல்வதற்கான தகுதி விஜய்க்கு இருக்கிறதா? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் மதுரையில் பாஜக இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் பெரியார், அண்ணா போன்ற தலைவர்கள் விமர்சிக்கிற மாதிரி வீடியோ இருந்தது. மேடையிலே அதிமுக தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க யாரும் விமர்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம். திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி மேடையில் பெரியார், அண்ணா விமர்சனம் பண்ணதுக்கு விஜய் அவர்கள் எதுவுமே இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே, கொள்கை தலைவராக பெரியாரை வச்சிருக்கு, அவர் தான் ஓப்பனாக பேசணும், இன்னும் பாஜகவுக்கு மறைமுகமான வேலை பார்க்குறாரா அப்படிங்கிற ஐயப்பாடு எழுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? உங்களோட பார்வை. மதுரையிலே நடந்தது முதலில் முருக பக்தர்கள் மாநாடே அல்ல, அது மோடி பக்தர்களின் மாநாடு என்று திருமாவளவன் ஆணித்தரமா சொல்றார். முருகனை போற்றுகிறவர்கள்ல பல பேர் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள், சைவம் வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள், சிறந்த மடாதிபதிகள் இருக்கிறார்கள். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் வளர்த்தார்கள். முருகனுடைய அந்த இதையெல்லாம் சிறப்புகளை எல்லாம் பேசியிருக்கிறார்கள் திருமுருகாற்றுப்படையில். அப்ப தமிழர் பண்பாடு, தமிழருடைய நாகரிகம், தமிழருடைய தொன்மை, இதையெல்லாம் எவன் போற்றுகிறானோ, தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று எவன் வலியுறுத்துகிறானோ, தமிழிலே தான் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று எவன் வலியுறுத்துகிறானோ அவன் தான் முருகனுக்கான பக்தனாக இருக்க முடியும். தமிழ்ல வழிபாடு செய்வதற்கு எதிரான ஒரு கூட்டம் தமிழ் கடவுளை போற்றுகிறேன்னு சொன்னா அதை எப்படி நம்ப முடியும்? நீ தமிழே வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றிய, சமஸ்கிருதத்துல தான் வழிபாடு செய்யப்பட வேண்டும். முருகனுடைய பெயரையே நீ சுப்பிரமணியன் மாத்துற, ஸ்ரீ சுப்பிரமணிய அப்படின்னு மாத்துற, எல்லாத்தையுமே சுப்பிரமணியன் மாத்துற. அப்ப எல்லாவற்றிலையுமே உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் தமிழை அழிப்பதாக இருக்கிறது. எந்த மண்ணிலே, மதுரை மண்ணிலே இவர்கள் அந்த மாநாட்டை நடத்தினார்களோ, முருக பக்தர்களின் பேர் அந்த முகமூடியை அணிந்து கொண்டு இந்து முன்னணி மாநாட்டை நடத்தினார்களோ அந்த ஊர்ல தானே கீழடி இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட நாகரிகத்தினுடைய அடையாளங்கள், பண்பாட்டினுடைய சின்னங்கள், இதையெல்லாம் அறிவிப்பதுல ஏன் அந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு வேற்று பார்வை இருக்கிறது? அந்த தொல்லியல் ஆய்வாளரை தூக்கி அடிக்கிறிய, கொண்டு போய் அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாத்தி தூக்கி அடிக்கிறிய, என்ன காரணம்? தமிழர் பண்பாடுனா உனக்கு ஏன் வலிக்குது? அதுல ஆரிய பண்பாடு வேணும். இதுக்கு முன்னாடி அதிமுக அமைச்சரா இருந்த மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு, இது பாரத பண்பாடு. டேய், நீ தமிழ் தாய்க்கு பிறந்தியா? பாரத தாய் எப்படா வந்துச்சு இந்த நாட்டுக்கு? பாரத தாய் எப்ப வந்தாங்க? இந்த மண்ணிலே பாரத தாய் என்கிற சொல் எப்போது வந்தது? முகலாயர்கள் இந்த மண்ணிலுக்குள்ள வருவதற்கு முன்பு இந்தியா என்ற ஒரு தேசம் இருந்ததா? 520க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள், குட்டி குட்டி ராஜாக்கள் இருந்தான். சிவகங்கைக்கு ஒரு ராஜா, ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா, இந்த பக்கம் பரமக்குடிக்கு ஒரு ராஜா, திண்டிவனத்துக்கு ஒரு ராஜா. அந்த காலத்தினுடைய வரலாற்றுப்படி பார்த்திருந்தா திண்டிவனத்துக்கு தைலாபுரத்துல மன்னர் இருந்திருப்பாரு ராமதாஸ், இவர் ஒரு இளவரசர் இருந்திருப்பார் இந்த பக்கம் போய் தர்மபுரி பக்கம். இப்படி குட்டி குட்டி சமஸ்தானங்கள் தான் இருந்துச்சு. அதை ஒரே இந்தியாவாக மாற்றியது யாருன்னா முகலாயர்கள்.
அதை நிர்வாக ரீதியாக தண்டவாளம் போட்டது, தாலுகா ஆபீஸ் வச்சது, நீதிமன்றம் நடத்தினது, சாலையில இணைத்தது, எல்லாத்தையும் வந்து நிர்வாக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தது பிரிட்டிஷாருடைய ஆட்சி. பாரத மாதா எப்பொழுது பின்னால வந்து ஒரு கோஷமாக அதை முன்வைக்கிறாங்க விடுதலை போராட்ட காலத்திற்கு பின்பு. அப்ப இனி இந்தியா என்கிற தேசம் உருவாவதற்கு முன்பு தமிழருக்கான நாகரிகம் இருந்ததற்கு அடையாளம் இருக்குல்ல. பாரத பண்பாடு என்று சொல்வதன் மூலமாக RSSக்கு சேவகம் செய்கிற வேலையை மாஃபா பாண்டியராஜன் போன்ற ஆரிய கைக்கூலிகள் RSS கைக்கூலிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டை சொல்றேன். இப்படிப்பட்ட இவர்கள் ஆட்சி தொடர்ந்து இருந்தா கீழடியை இன்னும் கீழே 2 அடியை தோண்டி புதைச்சிருப்பாங்க. அதை மேல் எழும்பிய கட்டடமாக அதற்கு 5000க்கும் மேற்பட்ட முக்கியமான தொல்லியல் சான்றுகளை எல்லாம் வைத்து கீழடி நாகரிகம், கீழடி எங்களுடைய தாய்மொழி என்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் அரசு வந்து அதை முன்னிலைப்படுத்துகிறது. அது ஆரிய பண்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக, சமஸ்கிருத பண்பாட்டை திணிக்க முடியல என்பதற்காக அதை ஊத்தி மூடுங்கடான்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டான். இதற்கு எதிராக ஒரு கண்டனம் போட்டிருந்தேன்னா நீ உண்மையிலேயே முருக பக்தர் மாநாடு தான் நடத்துற என்று நாங்கள் நம்பி இருப்போம். அதையெல்லாம் விட்டுவிட்டு முருக பக்தர் மாநாட்டில் பெரியார் வந்து நாத்திக நரிகளாக இருக்கக்கூடிய பெரியாரும் அண்ணாவும் தான் இந்த நாட்டை கெடுத்தாங்க. இந்த நாட்டை நல்ல விதமா நடத்துறதுக்கு ராமகோபாலம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணார். ராமகோபாலம் மேல கலவர வழக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு. மண்டைக்காடு கலவரம் என்கிற கலவரத்தை நடத்தியது கிறிஸ்தவ மீனவர்களுக்கு, இந்து மீனவர்களுக்கு மத பிரச்சனையை தூண்டிவிட்டு அங்கே ரத்த ஆறு ஓட விட்டதற்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளினுடைய பட்டியலிலே, அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரியவர்களுடைய பட்டியலிலே ராமகோபாலம் இருந்தாரு. அன்றைக்கு எம்ஜிஆரினுடைய ஆட்சி காலம். மண்டைக்காடு கலவரம் நடந்த போது எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா? போலீஸை விட்டு அடக்கிறது, ஆட்களை விட்டு அடக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சரியா வராது என்று அன்றைக்கு இருந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தலைமையில ஒரு குழுவை அமைத்து நீங்க நேரடியா போய் மக்கள்கிட்ட பேசுங்க என்று சமய சான்றோரா இருக்கக்கூடிய அவங்க போய் களத்துல போய் நின்று அந்த மக்களோடு சமரசம் செய்து வைத்தாங்க. இத வரலாறு. அப்ப குன்றக்குடி அடிகளார் போற்றப்பட வேண்டிய ஆன்மீக வழிகாட்டியா, காவி உடைக்குள்ளே கலவரத்தை தூண்டிவிட்ட ராமகோபால் அந்த நாட்டுக்கு வழிகாட்டியா, எம்ஜிஆரை பின்பற்றக்கூடியவன் சொல்லக்கூடிய அதிமுகவில் இருந்து போய் வேட்டியை கட்டிக்கிட்டு நீ போய் RP உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, உங்களுக்கு வெக்கமான சூடு சொர்ணம் இருக்கா? உங்களுக்கு அட மானம் கட்டவங்களா? உங்களுக்கு வேட்டி எதுக்குடா? மானம் கட்ட போயிருங்களா? நீ போய் அங்க நிக்கலாம். அண்ணாவை குறித்து தவறாக படம் போடுகிற இடத்துல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை நான் என்ன கேட்கிறேன், ஒரு முழம் கயிறு கிடைக்கல அவனுக்கு தூக்குல போட்டு தொங்குறதுக்கு? நான் வாங்கி ஏற்பாடு பண்ணி உனக்கு அனுப்பவா? மானம் வேணாமா? மானம் தானடா வேட்டி சட்டை, மற்றதெல்லாம் வாழ மாட்டேன். மானம் தான வேட்டி சட்டை உனக்கு. வெக்க வேணாமா? மானம் வேணாமா? திராவிடம்னா என்ன எனக்கு தெரியாது, புராணம் படிச்சவனுக்கு தான் தெரியும். யாரு? எடப்பாடி பழனிசாமி. உனக்கு திராவிடமும் தெரியல, புராணமும் தெரியல. ஏன்னா புராணத்துக்கும் திராவிடத்துக்கு வேறுபாடு தெரியாது. இப்படி தத்திகளையும் கூமுட்டைகளையும் கொண்டு வந்து கட்சியில வச்சுக்கிட்டு கூட்டணி போறாங்களா? யாரோட யார் கூட்டணி போறது? ஓன் தோளு மேல, அதிமுக தோளு மேல ஏறி 4 MLA ஜெயிச்சவங்க பாஜக காரன். பழைய செருப்பை போட்டுக்கிட்டு கிறுக்க மாதிரி ஒருத்தன் நாகர்கோவில் பக்கம் அணைஞ்சுக்கிட்டே தெரியுமா கன்னியாகுமரியில? காந்தின்னு நான் பார்த்திருக்கேன் பல முறை. MLA அதெல்லாம் MLA ஆக முடியும். வாழ்நாள்ல வார்டு மெம்பராக லாயக்கு இல்லாதவன். அந்த ஆளை MLA ஆக்கினது யாரு? அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய யானையை கூட்டிட்டு போய் காட்டையே அதிர செய்த யானை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பலமிக்க யானையாக இருக்கிற அதிமுகவை கொண்டு போய் இந்த பஸ் ஸ்டாண்டா யானை பார்க்க பிச்சை எடுக்க வைக்கிறான்ல ஆசீர்வாதங்கிற பேர்ல. ஏண்டா பாஜக நீங்க ஏண்டா பிச்சை எடுக்கிறிய? நீ யானை வச்சிருக்க வேண்டா, அவன் ஓ மேல சவாரி செய்யறதுக்கு வர்றான். அவனை போய் நீ எதுக்கு நீ இந்த தூக்கி சுமக்கிற? வெக்கம் கட்டவங்க. இதைத்தான் திருமாவளவன் கேட்கிறாரு. திருமாவளவன் என்ன கேட்கிறாரு? ஏண்டா நீங்க ஏண்டா தூக்கி சுமக்கிறிய? அதிமுகவினுடைய கதவுகள் கூட்டணிக்கு திறக்காதா என்று எத்தனை கட்சிகள் காத்து கிடந்திருக்கேன் கடந்த காலங்கள்ல. அதிமுக பார்த்து திமுகவே பலமுறை வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்து விட்டார்கள் என்று அச்சத்தோட தான் அணுகுனாங்க. எம்ஜிஆர் எப்படி ஆட்சி ஆண்டாரு, ஜெயலலிதா எப்படி? ஜெயலலிதா தொடக்க காலத்துல வந்து இந்துத்துவ சார்போடு இருந்தாங்க. பின்னால என்ன பண்ணாங்க? அது வேலைக்கு ஆகாது, திராவிட இயக்கத்துக்கான வேலை செஞ்சாக்க நம்ம தப்பிக்க முடியும்னு பின்னால் தன்னை மாற்றி கொண்டார்கள்ல. இன்னாலும் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. என் வாழ்நாளில் நான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன், வரலாற்று பிழையை செய்து விட்டேன். இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி போக மாட்டேன்னு மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். அது மட்டும் கிடையாது, வாஜ்பாயவே களங்கடிச்சாங்க. நீ வாஜ்பாய் பிரதமர் இருந்துருவியா என்று. வாஜ்பாயை மட்டுமா, சங்கராச்சாரிய ஓட விட்டாப்புல ஜெயலலிதா, சிறைக்கு அனுப்பியவர் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட கட்சியில இருந்துகிட்டு மோடியா லேடியா? ஆமாங்க. அதாவது ஆத்து நிறைய தண்ணி ஓடுனாலும்
நாய் நக்கித்தான் குடிக்குங்கிற மாதிரி மானங்கட்ட அரசியலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கவலை தமிழ்நாட்டினுடைய ஒரு மாற்று அரசியலை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியவர்கள் இப்படி தேய்மானமாக போய்விட்டார்களே, இப்படி சொந்த புத்தி இல்லாதவனா இருக்கிறானே, சுயபலம் அறியாதவனா இருக்கிறானே என்கிற கவலை தான் இன்றைய அரசியல்ல வகுப்புவாத சக்திகள், மதவாத சக்திகள் அதிமுகவின் இடத்தை நிரப்புவதை நீ அனுமதிக்கலாமா? அதிமுக தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டான். சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், தூக்கிட்டு போயிடுவாங்க, மணலை திருடி வச்சிருக்கோம், பல கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கோம்ட்டு பயந்துகிட்டு ஒரு கூட்டம் என்ன பண்றான்னா, அண்ணாவை பற்றி பேசியது தவறுதான், பெரியாரை பற்றி அந்த ஆவணப்படம் போட்டது தவறுதான், ஆனா நான் குடியாரன் தான் புருஷன், சரியில்லாதவன் தான், கொஞ்சம் காவாலி பையன் தான் என் புருஷன், அவன் கூட தான் நான் குடும்பம் நடத்துன்னு சில பொம்பளை சொல்லுவாள். அந்த மாதிரி என்ன பண்றான்னா, வேற வழி இல்லை, நான் பாஜகவோட இருக்கேங்கிறான். இந்த மானங்கட்ட பொழப்பு உனக்கு எதுக்கு? பாஜகவினுடைய கூட்டணி இருந்து அதிமுக வெளியேற வேண்டும், இல்லைன்னா கட்சியை கலைச்சு, ரெண்டுல ஒரு வழி இருக்கு. அதைத்தான் திருமாவளவன் மிக தெளிவா கேட்கிறாரு. அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சப்படுத்துற இடத்துல அதிமுக காரனுக்கு என்னடா வேலை? இந்த திருமாவளவன் கேட்கிறாரு. இதே நிலைமை தான் இந்த விஜய்க்கு. அதிமுக கூட கூட்டணியில இருக்காங்க, அமைதியா இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? விஜய்க்கு ஏன் அமைதியா இருக்காருன்னு இல்ல, விஜய்க்கு விவரம் தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்க? நீ தூங்குறியா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறியா? நீங்க விஜய் நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா தூங்குற மாதிரியே தான் இருப்பாரு. அவருக்கு எந்த தகவலும் தெரியுமா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு இன்றைக்கு நவீன யுகத்துல இன்டர்நெட் வந்துருச்சு, உலகமே கைக்குள்ளே வந்துருச்சு. ஒரு கைபேசிக்குள்ள அலைபேசி என்று சொல்லக்கூடிய கைபேசிக்குள்ள எல்லா தகவலும் கொட்டி கிடக்கு, கூகுள் வழியா கொட்டி கிடக்கு. உலகத்தினுடைய எந்த மூலையில இஸ்ரேல்ல போர் நடந்தாலும், ஈரான்ல போர் நடந்தாலும், இங்க இருந்துகிட்டு கைபேசிக்குள்ள உள்ளங்கைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாரும். எதுவுமே தெரியாத தத்தி மாதிரி பெரியார் தான் எனக்கு கொள்கை தலைமை, ஆனா பெரியாரை பத்தி எவன் கவலைப்படுத்தினாலும் நான் காது கேட்காத மாதிரி இருப்பேன், கண்ணு தெரியாத மாதிரி இருப்பேன், கண் இருந்தும் குருடராய் காது இருந்தும் செவுடராய் மாதிரி நான் இருப்பேன் என்று விஜய் இருக்கிறார். விஜயோட இந்த நடிப்பெல்லாம் கேமரா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற இடத்துல மட்டும் நீ நடிக்கணும். நீ அரசியல்ல டபுள் கேம் ஆடுனேன்னா, டூயல் கேரக்டர்லாம் நீ சினிமாவில் வச்சுக்க. நீ அரசியல் என்று வருகிற போது யாரின் பக்கம் நீ நிற்கிறாய் என்பதை தெளிவுபடுத்தணும். அதனால விஜயினுடைய அரசியல் பெரியார் தான் எனக்கு கொள்கை தலைவர் என்று சொல்வதற்கான தகுதி விஜய்க்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை திருமாவளவன் கேட்கிறார். இதான் இரண்டு கேள்விகளை திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். இது இரண்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இரண்டு கட்சிக்காரர்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏற்கனவே பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணும்போது கூட அமைதியா இருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கழித்து தான் ரியாக்ட் பண்ணாரு. ஸோ இப்பவுமே பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறாருன்னா, அப்போ விஜய்க்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி விமர்சனம் எழுது, நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு. விஜய்க்கு எல்லாமே தெரியுங்க, தெரியாமலாம் இருக்காது. இது என்ன புறாவுடைய கால்களில் கடிதம் அனுப்புற காலமாது, எழுதி ஒரு புறாவிடைய ஒரு தூது விடலாம் அப்படிங்கிற காலத்திலயா இருக்கிறான்? புஷி ஆனந்த் மாதிரி புத்தி இல்லாதவனுக்கு கூட எல்லாமே தெரியுங்க, தெரிஞ்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு ஒன்றும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா பக்கமும் ஆதாயம் வரணும், பாஜக காரன்ட்ட இருந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஓய்வுரிய பாதுகாப்பும் வரணும், அதிமுக ஓட்டு பூரா யாருக்கு வரணும்? பிஜேபி காரன்னு சொல்றேன் எங்களுக்கு வரணும்னு. விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்துடணும். ஏன்னா அங்கே அதிமுகவில் எல்லாருமே இருக்கிறாங்க, எம்ஜிஆர் கிடையாது, வாழும் எம்ஜிஆர் விஜய் தான் அப்படின்னு விஜய் தன்னையே சொல்லிக்கிறார். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆமா, கூட இருக்கிறவங்க சொல்லி விடுறாங்க. ஆதவர்ஜனா மாதிரி பொய்யையே முழு நேர வாழ்க்கையாக வைத்திருக்கிறவங்க, புழுகு மூட்டையை விற்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, தலைவா 2026 நேரம் நீ தான் தலைவாங்கிறாங்க. ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நேர நீ முதலமைச்சர் பதவி ஏற்கிற தலைவா, நடுவில் கொஞ்ச நாள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாங்கிறக்காக நீ 2-3 பிரச்சார கூட்டத்துக்கு மட்டும் நீ வேனில் ஏறி போனேன்னா போதும், தமிழ்நாடே காத்து கிடக்கு விஜய் வரமாட்டாரான்னு. கொஞ்சம் பேர் 2K கிட்ஸு இந்த புள்ளிங்கோ குரூப் இருக்கான்ல, மண்டையை லைட்டாக 2 பக்கமும் லைட்டாக வெட்டிக்கிட்டு நான் ஒரு புள்ளிங்கோன்னு சொல்லி இன்ஸ்டாவில் இருக்கிறேன் ரீல் போடுற ஒரு அறவேக்காட்டு பயில இருக்கான்ல 2K கிட்ஸ்ல கொஞ்சம் பேர், அவன் தான் விஜய் பின்னாடி இருக்கான். ஒட்டுமொத்த தமிழகமே விஜய் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு இந்த ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் பொய் சொல்றாங்க. இதை விஜய் இந்த பொய் நல்லா தானே இருக்கு, சுகமா தானே இருக்கு கேட்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கள அரசியல் அப்படி கிடையாது. களத்திலே உங்களை நீங்க நிரூபிக்கணும். நீ இன்னும் கட்சிக்காரனையே பார்க்க மாட்டேங்கிற, பொதுமக்களை எப்பொழுது பார்ப்பது? எனவே செயல் திட்டம் இருந்தால்தான் நம்பகத்தன்மை வர. விஜயிடம் கொள்கை திட்டமும் கிடையாது, செயல் திட்டமும் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் மோதலால பாமகவே பிளவுபட்டிருக்கு. ஆனா திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் தொடர்ச்சி அந்த கேள்வி கேட்கறாங்க, பாமக திமுக கூட்டணி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன் இந்த கேள்வி அவரும் பதில் சொன்னாலுமே திரும்ப திரும்ப அந்த கேள்வி எந்த நோக்கத்தில் கேட்கறாங்க? இல்ல, பாமக இருக்கிற இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது என்ற ஒரு தெளிவோட சொல்றாரு. அவர் 2 கருத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. பாஜக இருக்கிற இடத்திலே விசிகா இருக்காது, பாமக இருக்கிற இடத்துல இருக்காது. ஏன்னா ஒன்று மதவாத கட்சி, இன்னொன்று ஜாதியவாத கட்சி, ஒன்று மதவெறி கட்சி, இன்னொன்று ஜாதி வெறி கட்சி. 2 வெறி பிடித்த இடத்துல, வெறிநாய்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்றாரு. இந்த 2 இருந்தார். ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வந்து விட்டால்
திருமாவளவன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எதிர்மறையான கேள்வியை வந்து சில அரசியல் விமர்சகர்களாக இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடாக தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு களம் காத்திருக்கிறதா அப்படின்னா, கடந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணிலாம் மண்ணை கவுனதுனால அதை வந்து ரொம்ப நிதானமாக செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதிமுக பாஜகவை தனிமைப்படுத்தி விட்டு பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் எங்களோடு வாருங்கள் என்று ஒரு வலிமையான கூட்டணியை வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் விசிக வெளியே போறதுல ஒரு நியாயம் இருக்கும். அதனால விசிக இப்போதைக்கு வந்து பாமகவை சேர்க்க போறது இல்லை. அது ஒரு கனவு நிலைப்பாடு. ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வாக்கு வங்கியில சிதறல் ஏற்படும். என்னதான் வந்து அன்புமணிக்கு பின்னாடி கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அதனால ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ மாதிரி பாமக ஆயிப்போச்சு. பாஜக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு. அதனால இப்பொழுதைக்கு திமுக கேட்டை பூட்டி விட்டார்கள், பாமகவை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். ஒருவேளை அனுமதித்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைகீழ் மாற்றத்துக்கு உள்ளாகும். திருமாவளவன் ஒரு புதிய அணியை அமைப்பார். ஒரு 3வது அணி அல்ல, 2வது அணியவே கூட ஒரு ரொம்ப வலிமையான அணியாக அமைத்து விடுவார். அந்த மாதிரி ஒரு அணியை அமைப்பதற்கு ஸ்டாலின் வந்து அனுமதிக்க மாட்டார். அவர் ராஜதந்திரங்கள் தெரிந்தவர், கலைஞரிடத்திலே அரசியல் பயின்றவர். திமுக என்கிற நீண்ட நெடிய வரலாற்று பூர்வமான ஒரு அரசியல் இயக்கம் மண்ணை கவுறதுக்கு தோற்று போறதற்கு வாய்ப்பு தராது. ரொம்ப நன்றி. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பயன்படுத்திங்க. மிக்க நன்றி.